ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சஹானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் நன்றி. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஹானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, நம்ம பண்ணையில் தற்சமயம் பார்த்திங்கன்னா 2 ஆடு குட்டி போட்டிருக்கு. அது பார்த்திங்கன்னா ரெண்டுமே தாயும் பிள்ளையும் தான். ரெண்டும் ஒரே நாளில் மேட்டிங் ஆச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் அதிகாலையில் குட்டியும் ஒரு 12 மணி வாக்கில் தாயும் குட்டி போட்டிருக்கு. ரெண்டும் பார்த்திங்கன்னா தலைக்கு ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. தாய் வந்து பெட்டை குட்டி போட்டிருக்கு, குட்டி வந்து கிடா குட்டி போட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடியாட்டு கடாயில் மேட் பண்ணியிருந்தோம். தற்சமயம் பார்த்திங்கன்னா ஆடுங்க இப்போதைக்கு உள்ள இன்னும் ஒரு 3-4 ஆடுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குட்டி தான் போட்டிருக்கு. என்ன காரணங்கிறத பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே ஆடு போன ஈத்தில் பார்த்திங்கன்னா 2 குட்டி போட்டிருந்துச்சு. அது ரெண்டுமே கிடா குட்டி பக்கத்தில் படுத்து கிடக்கு பாருங்கள். அந்த ரெண்டுமே அதுக்குள்ளே தான். அதுக்கு முந்தின ஈத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிடாவும் இப்போ குட்டி போட்டிருக்க அந்த குறாலும் பார்த்திங்கன்னா அதுக்கு முந்தின ஈத்து தலையீத்தில் 2 குட்டி போட்டுச்சு. 2வது ஈத்தில் 2 குட்டி, ரெண்டுமே கிடா குட்டின்னு இது ரெண்டும். ஆனால் இந்த ஈத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு என்ன காரணங்கிறத பற்றின வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் விளக்கமாக போடுவோம். அதுபோக பார்த்திங்கன்னா ஆடு குட்டி போட்ட பிறகு பிந்தைய பராமரிப்புன்னு பார்த்திங்கன்னா 2 குட்டிங்கிற பட்சத்தில் ஓரளவுக்கு, ஏன்னா இதுகள்லாம் பால் உள்ள ஆடுங்க. இதெல்லாம் தாராளமாக போன இதில் நம்ம 2 கிடா குட்டி, அதுக்கு முந்தின இதில் ஒரு கிடா குட்டி ஒரு பெட்டை குட்டியை நல்ல முறையில் வளர்த்த ஆடுங்க. இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி தான் போட்டிருக்கு. நம்ம வந்து அதை வந்து அலட்சியமாக விடக்கூடாது. ஒரு குட்டி போட்டதுலேருந்து ஒரு 15 நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதோட குட்டியோட தேவைக்கு போக மீதம் உள்ள பாலை கண்டிப்பாக கறந்து எடுத்துடணும். நம்ம வந்து மடுவில் போட்டோம்னா கண்டிப்பாக மடுவீக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடுகளுக்கு மடுவீக்கம் வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். வந்து நம்ம சரியாக பராமரிக்க விட்டோம்னா ஆடு மெலிஞ்சு அது வீக்கமாகி ஆடு இறப்புக்கு கூட அது காரணமாயிரும் மடுவீக்கங்கிறது. அதனால் குட்டிகள் குடித்தது போக மீதமுள்ள பாலை வந்து கண்டிப்பாக கறந்து எடுத்துடணும். எடுத்தோம்னா தான் ஆடுகள் வந்து மடுவீக்கம் வராமல் இருக்கும். பொதுவாக பரனில் வராதுன்னெலாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம சுத்தமாக வச்சுருந்தோம்னா பிரச்சனை இல்லை. சுகாதாரமற்று வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக மடுவீக்கம் வரும். இதன் மூலமாக போன வாட்டி நமக்கு ஒரு ஆடு மடுவீக்கத்தில் பாதிப்படைஞ்சு அதை நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துட்டோம். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அது குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதனால் ஆடுகளை வந்து ஒரு குட்டி போட்ட ஆடுகளில் ஒரு 15லேருந்து ஒரு 20 நாளைக்கு குட்டி வளர்ந்து போதுமான பாலை குடிக்கிற அளவுக்கு போக மிச்சமுள்ள பாலை ஃபுல்லத்தையும் கறந்து எடுத்துடணும். கறந்து எடுத்தோம்னா தான் நம்ம ஆடுகளையும் நல்ல முறையில் பராமரிக்க முடியும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சஹானா ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.